வாழ்க வளமுடன் மேஷ ராசிக்காரர்களே. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா, மேஷ ராசியில பிறந்த உங்களோட அந்த உண்மையான யதார்த்தமான வாழ்க்கை பக்கங்களை பத்தி தான். வழக்கமா ஜோதிடத்துல சொல்ற அந்த பொதுவான பலன்களையும் தாண்டி ஒரு மனுஷனா உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மன போராட்டங்கள், நீங்க யாருக்காகவும் காட்டிக்காத அந்த வலியான உண்மைகளைத்தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். குறிப்பா நீங்க மத்தவங்களுக்கு செய்யற உதவியே உங்களுக்கு ஏன் கடைசியில ஒரு பாரமா வந்து முடியுது? எதனால நீங்க மத்தவங்களுக்காக உங்க நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்தாலும் கடைசியில ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைக்காம போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம முதல்ல பேச போறோம். அது மட்டும் இல்லாம வெளியில பார்க்கும்போது ரொம்ப கல் நெஞ்சம் படைச்சவர் மாதிரியும் எதற்கும் அஞ்சாத ஒரு மனுஷனா நீங்க தெரிஞ்சாலும் யாரும் இல்லாத தனிமையில நீங்க மட்டும் இருக்கும்போது உங்களை வாட்டுற அந்த ஒரு விதமான பயம், எதிர்காலத்தை பத்தின கவலைகள் மற்றும் உங்க ரகசிய அழுகை, இதோட பின்னணி என்ன? இதையும் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். உங்களோட அன்பு ஏன் மத்தவங்களுக்கு அதிகாரமா தெரியுது? நீங்க ஏன் சில நேரங்கள்ல ரொம்ப சீக்கிரம் ஏமாந்து போறீங்க? உங்களோட பிடிவாதத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த நியாயமான காரணங்கள் என்ன? இப்படி உங்களோட ஒவ்வொரு குணாதிசயத்தையும், அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சிகளையும், உங்களுக்கே தெரியாத உங்க மனசோட மென்மையான பக்கங்களையும் தான் இந்த வீடியோல நாம ஒவ்வொரு பகுதியா பார்க்க போறோம். எல்லார்கிட்டையும் சகஜமா பேசினாலும் நம்ம மனசை புரிஞ்சுக்க இங்க யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு கட்டத்துல நீங்க நினைக்கிற அந்த ஒரு புள்ளியை தொட்டு தான் இன்னைக்கு நாம பேச போறோம். உங்களை நீங்களே நிதானமா புரிஞ்சுக்கவும், மத்தவங்க உங்களை எப்படி பார்க்கறாங்க, ஆனா நீங்க நிஜமாவே எப்படிப்பட்டவர் அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்துக்கு ஒரு விடை தேடவும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த வீடியோவோட ஒவ்வொரு பகுதியிலும் உங்களோட நிஜமான பிம்பம் பிரதிபலிக்க போகுது. வாங்க மேஷ ராசியோட அந்த யதார்த்தமான உலகத்துக்குள்ள போவோம். மேஷ ராசியின் தனிமை மற்றும் யாருக்கும் தெரியாத அழுகை. இந்த தொகுப்பில் நாம் முதலாவதாக பார்க்க போவது மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எவராலும் ஊடுருவ முடியாத ஒரு ரகசிய பக்கம். அது உங்கள் தனிமை மற்றும் நீங்கள் மட்டுமே அறிந்த உங்கள் ரகசிய அழுகை. பொதுவாக மேஷ ராசி என்றாலே இந்த உலகத்திற்கு தெரிந்தது உங்கள் வேகம், உங்களின் அசாத்திய துணிச்சல் மற்றும் எதற்கும் அஞ்சாத உங்களின் நேரடியான பேச்சுதான். ஆனால் இந்த உலகத்திற்கு தெரியாத, நீங்கள் யாரிடமும் காட்டிக்கொள்ளாத ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. பகல் முழுவதும் 100 பேருக்கு மத்தியில் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாலும், எல்லோருக்கும் தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தாலும், இரவு நேரத்தில் நீங்கள் படுக்கைக்கு செல்லும் அந்த ஒரு நிமிடம் இருக்கிறதே, அந்த அறைக்குள் நிலவும் நிசப்தம் உங்களை அப்படியே நிலைகுலையச் செய்யும். ஏன் இந்த தனிமை உங்களை இவ்வளவு வாட்டுகிறது? நீங்கள் ஒரு கூட்டத்தின் தலைவனாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தை தாங்கி பிடிக்கும் மிகப்பெரிய தூணாக இருக்கலாம். மற்றவர்கள் கஷ்டப்படும் போது முதல் ஆளாக ஓடிச் சென்று உதவி செய்யும் நீங்கள், உங்களுக்கு ஒரு மன கஷ்டமும் வரும்போது மட்டும் யாரிடம் போய் கேட்பது என்று தெரியாமல் அப்படியே உங்களுக்குள்ளேயே முடங்கி போய் விடுவீர்கள். உங்களின் மிகப்பெரிய பலவீனமே உங்கள் பலவீனத்தை வெளியில் காட்ட உங்களுக்கு பிடிக்காது என்பதுதான். நான் பலசாலி, நான் எதற்கும் கலங்க மாட்டேன் என்று நீங்கள் உலகுக்கு காட்டும் அந்த பிம்பமே சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு இரும்பு சிறையாக மாறிவிடுகிறது. உங்களுடைய அழுகை என்பது சத்தமாக வெளியே வராது. அது உங்கள் கண்களின் ஓரத்தில் ஒரு துளி நீராக வந்து நீங்களே அதை துடைத்துக் கொண்டு மறைத்துக் கொள்வீர்கள். யாரிடமாவது மனவிட்டு அழலாம் என்று நீங்கள் நினைத்தால் கூட அவர்கள் நம்மை கேலி செய்வார்களோ அல்லது நாம் தோற்றுவிட்டதாக நினைத்து விடுவார்களோ என்ற ஒரு தற்காப்பு உணர்வு உங்களை தடுத்துவிடும். உங்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். ஆனால் இத்தனை பேருக்கு நடுவிலும் நாம் அனாதையாக இருக்கிறோமோ என்ற ஒரு கேள்வி உங்கள் ஆழ்மனதிலே அடிக்கடி வந்து போகும். குறிப்பாக நீங்கள் யாருக்காக உயிரை கொடுத்து உழைக்கிறீர்களோ, நீங்கள் யாரை உயிருக்கு மேலாக நேசிக்கிறீர்களோ, அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாத போது அந்த தனிமையின் வலி கொடூரமானது. நமக்குன்னு சொல்லிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லையா? எல்லாரும் தேவைக்கு மட்டும்தான் நம்ம கூப்பிடுவாங்களா அப்படின்ற எண்ணம் உங்கள் மனதை குடையும். பல நேரங்களில் நீங்கள் கண்ணாடியை பார்த்து உங்களோடு நீங்களே பேசிக் கொள்வீர்கள். உங்கள் வலியை தீர்க்க நீங்களே உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொள்வீர்கள். இந்த தனிமை என்பது நீங்கள் தேடிக்கொண்டது அல்ல. இந்த உலகம் உங்களை ஒரு போர் வீரனாக மட்டுமே பார்ப்பதால் உங்களுக்குள்ளும் ஒரு மென்மையான இதயம் இருக்கிறது என்பதை அது மறந்துவிட்டது. உங்களின் அந்த ரகசிய அழுகை என்பது வெறும் சோகம் மட்டுமல்ல, அது ஒரு நீண்ட கால இயக்கம். யாராவது ஒருவர் உங்கள் கையை பிடித்து கொண்டு, பரவாயில்லை அழு, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் என்று சொல்ல மாட்டார்களா என்ற அந்த ஒரு தேடல்தான் உங்கள் தனிமையின் ஊற்றுக்கண். மேஷ ராசிக்காரர்களே, மற்றவர்களின் பாரத்தை சுமக்க தெரிந்த உங்களுக்கு உங்கள் மனபாரத்தை இறக்கி வைக்க தெரியவில்லை என்பதுதான்
உங்களின் மிகப்பெரிய யதார்த்தம். இந்த பகுதியில் நாம் பார்த்த இந்த தனிமைதான் உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதராக மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வலியை இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களுக்குள்ளேயே புதைத்து வைக்கப் போகிறீர்கள்? உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதை விட நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள ஆள் இல்லை என்று நினைப்பதுதான் உங்களுக்கு அதிக வலியை தருகிறது. அந்த வலியையும் கண்ணீரையும் ஒரு தவம் போல உங்களுக்குள்ளேயே சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த மேஷ ராசி உள்ளங்களுக்குத்தான் தெரியும் அந்த மௌனமான அழுகையின் ஆழம் என்னவென்று. உதவி செய்துவிட்டு கெட்ட பேர் எடுக்கும் மேஷ ராசியின் குணம். இந்த தொகுப்பில் நாம் இரண்டாவதாக பார்க்க போவது மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு சாபம் போல தொடர்ந்து வரும் ஒரு கசப்பான உண்மை. அது நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் உதவியே உங்களுக்கு கடைசியில கெட்ட பெயராக வந்து முடிவது. மேஷ ராசிக்காரர்களான உங்களிடம் ஒரு விசித்திரமான குணம் உண்டு. ஒருவன் கஷ்டப்படுகிறான் என்று தெரிந்தால், அவன் உங்கள் நண்பனாக இருந்தாலும் சரி அல்லது உங்களை ஒரு காலத்தில் எதிர்த்தவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய நிலைமையை பார்த்தால் உங்கள் மனது துடிக்கும். நம்மால முடிஞ்சதை செய்வோம் என்று எதை பற்றியும் யோசிக்காமல் அடுத்த நொடிக்களத்தில் இறங்கி விடுவீர்கள். உங்கள் கையில் பணம் இருக்கிறதா, உங்களுக்கு அந்த நேரத்தில் வேலை இருக்கிறதா என்பதை எல்லாம் கூட நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். உங்கள் சொந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு மற்றவர்களுக்காக ஓடி ஓடி உழைப்பீர்கள். ஆனால் இங்கேதான் அந்த பெரிய முரண்பாடு தொடங்குகிறது. நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யும் போது அதை ஒரு கடமையாகவோ அல்லது ஏனோதானே என்றோ செய்ய மாட்டீர்கள். அந்த பிரச்சனை உங்களுடையது போல நினைத்து அதில் முழு அதிகாரத்தோடும் உரிமையோடும் தலையிடுவீர்கள். இதை இப்படி செய், அதை அப்படி செய் என்று நீங்கள் கொடுக்கும் ஆலோசனைகள் அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரத்தான் இருக்குமே தவிர அவர்களை கட்டுப்படுத்த இருக்காது. ஆனால் உதவி பெறும் அந்த நபர்களுக்கு உங்கள் இந்த உரிமையானது ஒரு அதிகாரமாகவோ அல்லது தலையீடாகவோ தெரியத் தொடங்கும். உங்களுடைய உதவி என்பது ஒரு நெருப்பை போன்றது. அது குளிர் காய்வதற்கு பயன்படும் வரை அவர்களுக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் அந்த உதவி முடிந்த பிறகு உங்கள் வேகம் அவர்களுக்கு எரிச்சலை தரும். உதவி செய்த நீங்கள் அந்த வேலையை கச்சிதமாக முடிக்க வேண்டும் என்ற வேகத்தில் சில சமயம் கடுமையாக பேசுவீர்கள். அது உங்கள் அக்கறையினால் வருவதுதான். ஆனால் உதவி பெற்றோர்கள் அந்த உதவியை மறந்துவிட்டு, இவன் என்ன நமக்கு கட்டளையிடுவது என்று உங்களை பற்றி தவறாக பேசத் தொடங்குவார்கள். கடைசியில என்ன நடக்கும் தெரியுமா? யாருக்காக நீங்கள் உங்கள் தூக்கத்தை தொலைத்தீர்களோ, யாருக்காக நீங்கள் மற்றவர்களிடம் கடன் வாங்கி கொடுத்தீர்களோ அல்லது பரிந்துரை செய்தீர்களோ, அவங்களே ஒரு கட்டத்துல நீ யாரு எனக்கு இதை சொல்ல என்று உங்க முகத்துக்கு நேரா கேட்பாங்க. அந்த ஒரு நிமிஷம் உங்கள் நெஞ்சு அப்படியே கிழிஞ்சு விடும். நம்ம செஞ்சது தப்பா, இவனுக்காகவா இவ்வளவு தூரம் ஓடினோம் அப்படின்னு நீங்கள் உங்களையே நொந்து கொள்வீர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஒரு மிகப்பெரிய பலவீனம், உங்களுக்கு பிடிக்காத ஒருவரை பத்தி யாராவது வந்து குறை சொன்னால் உடனே அந்த பக்கம் போய் நியாயம் கேட்க போய் விடுவீர்கள். அது உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயமாக இருந்தாலும் சரி, அங்கே போய் வில்லனாக நிற்பீர்கள். ஆனால் யாருக்காக நீங்கள் வாதாடினீர்களோ அவர்கள் மறைமுகமாக அந்த எதிரியோடு கைகோர்த்து கொண்டு உங்களை தனிமைப்படுத்தி விடுவார்கள். இதனாலேயே மேஷ ராசிக்காரர்களில் பலர் ஒரு கட்டத்தில் இனிமேல் யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். ஆனால் உங்கள் ராசி மண்டலத்தின் அந்த துடிப்பு மீண்டும் ஒரு கஷ்டத்தை பார்க்கும்போது உங்களை சும்மா இருக்க விடாது. மீண்டும் அதே தவறை செய்வீர்கள், மீண்டும் அதே கெட்ட பெயரை வாங்குவீர்கள். நீங்கள் செய்த உதவியை யாரும் பாராட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். ஆனால் இவன் செய்ததாலதான் நான் பிழைத்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இவன் வந்து எல்லாவற்றையும் கெடுத்து விட்டான் என்று அவர்கள் சொல்லும்போது உங்கள் மனது படும் அந்த வேதனையை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. இந்த உலகம் மேஷ ராசிக்காரர்களை ஒரு முரட்டுத்தனமான உதவியாளனாகவே பார்க்கிறது. உங்கள் கையில் இருக்கும் அந்த உதவியும் உங்கள் நாவில் இருக்கும் அந்த வேகமும் ஒன்று சேரும்போது தர்மமே உங்களுக்கு தலைகுனிவாக மாறிவிடுகிறது. இதுதான் மேஷ ராசியின் மிகப்பெரிய யதார்த்தமான சாபம். மேஷ ராசியின் கோபமும் அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் பேரன்பும். இந்த தொகுப்பில் நாம் மூன்றாவதாக பார்க்க போவது மேஷ ராசிக்காரர்களை பற்றி இந்த உலகம் வைத்திருக்கும் மிகப்பெரிய ஒரு விமர்சனம். அதே சமயம் உங்களின் மிக தூய்மையான ஒரு உணர்ச்சியை பற்றித்தான். அது உங்கள் கட்டுக்கடங்காத கோபமும் அதன் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் சொல்லப்படாத அன்பும். மேஷ ராசிக்காரர்களான உங்களை இந்த உலகம் முன்கோபி என்று முத்திரை குத்தி வைத்திருக்கிறது. ஆமாம், உங்களுக்கு சீக்கிரம் கோபம் வரும் என்பது உண்மைதான். ஆனால் அந்த கோபம் ஏன் வருகிறது என்று இந்த உலகம் என்றாவது யோசித்தது உண்டா? மேஷ ராசியின் கோபம் என்பது ஒருபோதும் சுயநலமானது அல்ல. ஒரு காரியம் சரியாக நடக்கவில்லை என்றால்
உங்களுக்கே தெரிந்த ஒரு நபர் தப்பான பாதையில் போனால் அல்லது ஒரு அநீதி உங்கள் கண்ணெதிரே நடந்தால் உங்கள் ரத்தம் கொதிக்கும். அந்த நேரத்தில் வார்த்தைகள் தடித்துவிடும், குரல் உயர்ந்துவிடும். உண்மையை சொல்லப் போனால் நீங்கள் யாருக்காக கத்துகிறீர்களோ அவர்கள் மீது உங்களுக்கு இருக்கும் அதீத அக்கறைதான் அந்த கோபமாக வெளிப்படுகிறது. நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? நீ உருப்பட வேண்டாமா? உனக்கு நல்லது எதுவென்று தெரியவில்லையா என்ற உங்கள் ஆதங்கம்தான் சத்தமாக வெளியே வருகிறது. ஆனால் கேட்கிறவர்களுக்கு நீங்கள் கத்துவது மட்டும்தான் கேட்கிறதே தவிர அதற்கு பின்னால் இருக்கும் உங்கள் துடிதுடிப்பும் அன்பும் யாருக்கும் தெரிவதில்லை. மற்ற ராசிக்காரர்கள் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக ஒதுங்கி போவார்கள் அல்லது பின்னால் போய் சதி செய்வார்கள். ஆனால் மேஷ ராசிக்காரர்களான நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. உங்களுக்கு ஒருவர் மீது அன்பு இருந்தால் மட்டுமே அவரிடம் நீங்கள் சண்டையிடுவீர்கள். உங்களுக்கு யாரை பிடிக்கவில்லையோ அல்லது யாரை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையோ அவர்களை பார்த்து நீங்கள் கோபப்படவே மாட்டீர்கள். அவர்களை அப்படியே ஒதுக்கி தள்ளி விடுவீர்கள். உங்கள் கோபம் என்பது ஒரு அங்கீகாரம். அது நீ எனக்கு முக்கியமானவன் என்று நீங்கள் சொல்லும் ஒரு விசித்திரமான வழி. ஆனால் இந்த கோபத்தால் நீங்கள் இழப்பது அதிகம். கோபப்பட்டு நீங்கள் பேசி முடித்த அடுத்த 5வது நிமிடம் உங்கள் மனது பாரமாகிவிடும். ஏன் அப்படி பேசினோம்? கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ? அவர் மனது புண்பட்டிருக்குமே என்று நீங்களே உங்களுக்குள் மருகத் தொடங்குவீர்கள். எதிரில் இருந்தவர் உங்கள் கோபத்தை நினைத்து உங்களை வெறுத்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அவர் சாப்பிட்டாரா அல்லது அவர் நன்றாக இருக்கிறாரா என்று கவலைப்படத் தொடங்கி விடுவீர்கள். பல நேரங்கள் நான் உன் மேல இருக்கிற பாசத்துல தாண்டா அப்படி பேசினேன் என்று சொல்ல உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஈகோ அதை சொல்ல விடாது. அதற்கு பதிலாக மீண்டும் அவர்களிடம் போய் இயல்பாக பேச முயற்சி செய்வீர்கள். ஆனால் அந்த நபர் உங்களை ஒரு ராட்சதன் போல பார்ப்பார். அந்த பார்வை உங்களை இன்னும் அதிகமாக காயப்படுத்தும். நம்ம மனசை இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா என்று நீங்கள் உள்ளுக்குள் உடைந்து போவீர்கள். உங்களுடைய கோபம் என்பது ஒரு எரிமலை குழம்பு போல தெரிந்தாலும் அது ஒரு கணம் கொதித்துவிட்டு உடனே ஆறிப்போகும் தன்மை கொண்டது. உங்கள் மனதில் வஞ்சகம் கிடையாது. காலையில் ஒருவரை திட்டி தீர்த்தால் மாலையில் அதை மறந்துவிட்டு அவரோடு காப்பி குடிக்க தயாராக இருப்பீர்கள். ஆனால் இந்த உலகம் காயங்களை மறப்பதில்லை. நீங்கள் பேசிய அந்த ஒரு வார்த்தையை பிடித்துக்கொண்டு உங்களை ஒரு மோசமான மனிதராக சித்தரித்துவிடும். மேஷ ராசிக்காரர்களே, உங்கள் அன்பு என்பது ஒரு கனிவான தென்றல் போல மென்மையாக வரத் தெரியாது. அது ஒரு புயலை போலத்தான் வரும். அந்த புயலில் சிக்கியவர்களுக்கு தெரியாது அந்த புயல்தான் மழையை கொண்டு வரப்போகிறது என்று. நான் கத்துகிறேன் என்றால் நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற உங்கள் மொழியை புரிந்து கொள்ள இந்த உலகத்திற்கு இன்னும் பக்குவம் வரவில்லை. உங்கள் கோபம் என்பது உங்களின் மிகப்பெரிய பலவீனம் என்று மற்றவர்கள் சொல்லலாம். ஆனால் அதுதான் உங்களின் மிகப்பெரிய நேர்மை. பொய் சொல்லி பழகாத உங்கள் நாவிற்கு கோபப்பட்டு உண்மையை சொல்வதுதான் கைவந்த கலை. அந்த நெருப்பிற்குள் இருக்கும் ஈரத்தை உணரத் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே உங்கள் மேஷ ராசியின் உன்னதமான காதல் புரியும். மேஷ ராசியின் குழந்தை மனசும் ஏமாந்து போகும் அந்த வெள்ளந்தியான குணமும். இந்த தொகுப்பில் நாம் 4வதாக பார்க்க போவது மேஷ ராசிக்காரர்களான உங்களிடம் இருக்கும் அந்த ஆச்சரியமான முரண்பாட்டை பற்றித்தான். அது வெளியில் இரும்புச் சுவர் போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் இருக்கும் உங்கள் குழந்தை மனசும், அதன் விளைவாக நீங்கள் மீண்டும் மீண்டும் ஏமாந்து போகும் அந்த வெள்ளந்தியான குணமும். மேஷ ராசிக்காரர்களே, உங்களை பார்க்கும்போது இந்த உலகம் மிரளும். உங்கள் நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் ஒரு அதிகாரமும் மிடுக்கும் இருக்கும். ஆனால் உங்களை நெருங்கி பழகியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் அந்த முரட்டு தோற்றத்திற்கு பின்னால் ஒரு 5 வயது குழந்தை ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று. ஒரு சிறிய பாராட்டு கிடைத்தால் அப்படியே குஷியாகி விடுவீர்கள். அதே சமயம் ஒரு சிறிய புறக்கணிப்பு நடந்தால் ஒரு குழந்தையைப் போல முகம் வாடிப்போய் விடுவீர்கள். உங்களுடைய மிகப்பெரிய பலவீனமே நம்பிக்கைதான். ஒருவரை உங்களுக்கு பிடித்து விட்டதென்றால் அல்லது ஒருவர் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பணிவாகவும் அன்பாகவும் பேசிவிட்டார் என்றால் அடுத்த நிமிடமே உங்கள் இதயத்தின் சாவியை அவரிடம் கொடுத்து விடுவீர்கள். அவர் சொன்னது பொய்யா மெய்யா என்று உங்கள் அறிவு ஒரு பக்கம் எச்சரித்தாலும் உங்கள் மனது இல்லை, அவன் பாவம் என்று அவருக்கு வக்காலத்து வாங்கும். உங்களை ஒருவர் ஒருமுறை ஏமாற்றிவிட்டால் இனி இவன் முகத்திலேயே முழிக்கக்கூடாது என்று சபதம் எடுப்பீர்கள். ஆனால் அதே நபர் 2 நாள் கழித்து வந்து தெரியாம செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சுடு என்று ஒரு வார்த்தை சொன்னால் அந்த பழைய காயங்களை எல்லாம் அப்படியே மறந்துவிட்டு சரிவா பார்த்துக்கலாம் என்று அவரை அரவணைத்துக் கொள்வீர்கள். இந்த உலகம் மிகவும் தந்திரமானது. ஆனால் மேஷ ராசிக்காரர்களான நீங்கள் தந்திரம் தெரியாதவர்கள்.
ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைப்பீர்களே தவிர வளைத்து பேசத் தெரியாது. இதே குணத்தை மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். உங்களை எப்படி தூண்டிவிட்டால் நீங்கள் கோவப்படுவீர்கள், உங்களை எப்படி புகழ்ந்தால் உங்களிடமிருந்து காரியத்தை சாதிக்கலாம் என்று இந்த உலகம் ஒரு கணக்கு வைத்திருக்கும். அந்த கணக்கிலே நீங்கள் பலமுறை சிக்கி சின்ன பின்னமாகி இருப்பீர்கள். ஏமாந்து போன பிறகு நீங்கள் படும் வேதனை இருக்கிறதே, அது பணத்தை இழந்ததற்காக அல்ல, நம்ம நேர்மையா இருந்தோமே, நமக்கே இப்படி ஒரு துரோகமா என்ற அந்த ஆற்றாமைதான் உங்களை அதிகம் பாதிக்கும். பல இரவுகள் நான் ஏன் இவ்வளவு முட்டாளாக இருக்கிறேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் அடுத்த நாள் காலை ஒரு புதிய மனிதர் வந்து உதவி என்று கேட்டால் மீண்டும் அதே வெள்ளந்தி மனதோடு உதவி செய்ய கிளம்பி விடுவீர்கள். உங்கள் ராசி மண்டலத்தின் அந்த துடிப்பு உங்களை ஒருபோதும் ஒரு தந்திரக்காரராக மாறவிடாது. மேஷ ராசிக்காரர்களே, நீங்கள் பிடிவாதம் பிடிக்கும்போது ஒரு முரட்டு பிள்ளையைப் போல தெரிவீர்கள். ஆனால் அந்த பிடிவாதம் கூட உங்களின் சுயநலத்துக்காக இருக்காது. நீங்கள் எதை சரி என்று நம்புகிறீர்களோ அதற்காகத்தான் அந்த போராட்டத்தை நடத்துவீர்கள். உங்கள் அன்பு என்பது நிபந்தனைகள் அற்றது. ஒரு குழந்தைக்கு எப்படி பசி எடுத்தால் ஆழத் தெரியுமோ அதே போல உங்களுக்கு ஒரு அநீதி நடந்தால் கத்தத் தெரியும். ஆனால் அந்த அழுகையிலும் கத்தலிலும் எந்த நயவஞ்சகமும் இருக்காது. உங்களை புரிந்து கொண்டவர்கள் உங்களை ஒருபோதும் பிரிய மாட்டார்கள். ஏனென்றால் இந்த தந்திரமான உலகத்தில் உங்களை போன்ற ஒரு நிஜமான மனிதரை காண்பது அரிது. நீங்கள் ஏமாந்து போவது உங்கள் அறியாமையால் அல்ல, உங்கள் அன்பின் மிகுதியால். உங்கள் மனது ஒரு சுத்தமான கண்ணாடி போன்றது. அதில் தூசி படிந்தாலும் ஒரு துணியால் துடைத்தால் மீண்டும் பிரகாசிக்கும். அதே போலத்தான் எத்தனை துரோகங்கள் உங்களை காயப்படுத்தினாலும் ஒரு சின்ன அன்பு கிடைத்தால் மீண்டும் துளிர்த்துவிடும் உங்கள் அந்த வெள்ளந்தியான குழந்தை மனசு. இதுதான் மேஷ ராசியின் மிக அழகான, அதே சமயம் மிக அதிகமான வலிகளை சுமக்கும் யதார்த்தமான பக்கம். மேஷ ராசி உங்களை புரிந்து கொள்ள யாருமே இல்லையா? அந்த மாறாத இயக்கமும் அங்கீகார தேடலும். இந்த தொகுப்பில் நாம் 5வதாக பார்க்க போவது ஒவ்வொரு மேஷ ராசிக்காரரின் இதயத்திற்குள்ளும் ஒரு தீராத ரணமாக இருக்கும் அந்த ஒரு உணர்வை பற்றித்தான். அது இத்தனை பேருக்கு நடுவிலும் என்னை முழுமையாக புரிந்து கொள்ள யாருமே இல்லையா என்ற இயக்கமும், தகுதியான இடத்தில் உங்களுக்கு கிடைக்காத அந்த அங்கீகாரமும். மேஷ ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் ஒரு குடும்பத்திற்காகவோ ஒரு நிறுவனத்திற்காகவோ அல்லது நண்பர்களுக்காகவோ உங்கள் இரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தி உழைத்திருப்பீர்கள். மற்றவர்கள் முடியாது என்று ஒதுங்கிய காரியங்களை எல்லாம் உங்கள் தோளில் சுமந்து வெற்றிக்கரை சேர்த்திருப்பீர்கள். ஆனால் அந்த வெற்றிக்கு பிறகு எல்லோரும் கைத்தட்டும் போது உங்களை ஒரு ஓரமாக நிற்க வைத்துவிட்டு அந்த புகழை வேறு யாரோ தட்டிச் சென்றிருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்கள் மனதுக்குள் ஒரு கேள்வி எழும். நம்ம உழைப்பு இவங்களுக்கு தெரியலையா, இல்ல தெரிஞ்சும் மறைக்கிறாங்களா? உங்களுடைய மிகப்பெரிய ஆதங்கமே இதுதான். நீங்க புகழுக்காகவோ அல்லது பணத்திற்காகவோ மட்டும் ஓடுபவர்கள் அல்ல. நீங்க எதிர்பார்ப்பது எல்லாம் ஒரு சின்ன தட்டி கொடுத்தல், நீ இல்லைன்னா இது நடந்திருக்காதுடா அப்படின்னு உங்க கண்ணை பார்த்து சொல்ற அந்த ஒரு நிமிடம். அந்த ஒரு வார்த்தைக்காக நீங்கள் இன்னும் 1000 மடங்கு கூட உழைக்க தயாராக இருப்பீர்கள். ஆனால் இந்த உலகம் உங்களை ஒரு இயந்திரம் போலவோ அல்லது எப்படியும் இவன் செஞ்சு முடிச்சிருவான் என்கிற ஒரு அஜாக்கிரதையிலோ தான் பார்க்கிறது. உங்க வேகத்தை ரசிக்கும் இந்த உலகம் அந்த வேகத்திற்கு பின்னால் இருக்கும் உழைப்பையோ உங்கள் தியாகத்தையோ அங்கீகரிக்க தவறிவிடுகிறது. இன்னொரு பக்கம் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இதே நிலைதான். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது அதை மக்கள் உங்கள் கோபமாகவோ அல்லது அதிகாரமாகவோ எடுத்துக் கொள்கிறார்களே தவிர உங்கள் உள்ளுக்குள் இருந்த அந்த நல்ல எண்ணத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நான் உனக்காகத்தான் இதை சொன்னேன் என்று நீங்கள் 100 முறை விளக்கினாலும் அவர்கள் அந்த ஒரு வார்த்தையை பிடித்துக்கொண்டு உங்களை வில்லனாகவே பார்ப்பார்கள். என்னை ஏன் யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன அவ்வளவு கெட்டவனா என்று நீங்கள் கண்ணாடியை பார்த்து தனியாக புலம்பிய இரவுகள் எத்தனை. மேஷ ராசிக்காரர்களே, உங்களிடம் ஒரு பிடிவாதம் இருக்கும். அது எது தெரியுமா? எனக்கு புரியலன்னு சொல்றவங்க கிட்ட நான் ஏன் போய் விளக்கம் கொடுக்கணும், என்ன புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு விலகி போவீர்கள். ஆனால் அந்த விலகல் உங்களுக்கு பெரிய வலியை தரும். உள்ளுக்குள்ள நீங்கள் அன்பிற்காக ஏங்குவீர்கள். யாராவது ஒருத்தர் ஓடி வந்து உங்க கையை பிடித்து உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாதே என்று சொல்ல மாட்டார்களா என்று உங்கள் ஆன்மா தவிக்கும். இந்த அங்கீகார தேடல் என்பது உங்கள் பலவீனம் கிடையாது. அது நீங்கள் இந்த உலகிற்கு தரும் அதீத அன்பின் பிரதிபலிப்பு. ஒரு மேஷ ராசிக்காரர் ஒரு வேலையை செய்கிறார் என்றால் அதில் அவருடைய உயிர் இருக்கும்.
அந்த உயிருக்கு கிடைக்காத மரியாதை தான் உங்களை ஒரு கட்டத்துல விரக்தியின் விளிம்பிற்கு தள்ளுகிறது. பல நேரங்கள் இனிமேல் யாருக்காகவும் எதுவும் செய்யக்கூடாது, நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு ஒதுங்கிடணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுப்பீர்கள். ஆனால் அடுத்த முறை ஒரு சவால் வரும்போது அதே அங்கீகாரத்திற்காக மீண்டும் நீங்கள் களத்தில் குதிப்பீர்கள். இந்த உலகம் உங்களை ஒரு போராட்டக்காரனாக பார்க்கிறது. போராட்டக்காரர்களுக்கு பூச்செண்டுகள் கிடைப்பது அரிது, காயங்கள் தான் பரிசாக கிடைக்கும். ஆனால் மேஷ ராசிக்காரர்களே, உங்களை புரிந்து கொள்ள ஒரு ஆள் கூட இல்லையே என்று நீங்கள் வருத்தப்படாதீர்கள். உங்களை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். இந்த தேடலும் இந்த இயக்கமும் தான் உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டுகிறது. யாரோ ஒருவரின் அங்கீகாரத்திற்காக காத்திருப்பதை விட உங்களின் அந்த தனித்துவமான குணமே உங்களின் மிகப்பெரிய வெற்றி. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் யார் என்று. அந்த ஒரு அங்கீகாரம் போதும் மேஷ ராசியின் இந்த நீண்ட போராட்ட பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல. மேஷ ராசி, உங்களின் ரகசிய போராட்டங்களும் வீழ்ந்த பின் எழும் பீனிக்ஸ் தருணங்களும். இந்த தொகுப்பில் நாம் 6வதாக பார்க்க போவது மேஷ ராசிக்காரர்களான உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பக்கத்தை பற்றித்தான். அது யாரும் அறியாத உங்கள் ரகசிய போராட்டங்களும் ஒட்டுமொத்தமாக வீழ்ந்து விட்டோம் என்று இந்த உலகம் நினைக்கும் போது நீங்கள் மீண்டும் பீனிக்ஸ் பறவையாக சீறி எழும் அந்த அசாத்திய வலிமையும். மேஷ ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு சமதள பரப்பு அல்ல. அது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு கரடு முரடான மலைப்பாதை. ஒரு பக்கம் வெற்றி சிகரத்தில் இருப்பீர்கள், மறுபுறம் பாதாளத்தில் வீழ்ந்து கிடப்பீர்கள். ஆனால் இந்த உலகம் உங்களை எப்போதும் அந்த சிகரத்தில் தான் பார்க்க விரும்புகிறது. நீங்கள் கீழே விழுந்து கிடக்கும் போது உங்கள் காயங்களை யாரிடமும் காட்ட மாட்டீர்கள். எனக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன் என்று முகத்தில் ஒரு போலி புன்னகையை அணிந்து கொண்டு உள்ளுக்குள் ரத்தம் சொட்ட சொட்ட போராடுவீர்கள். பல நேரங்களில் பொருளாதார ரீதியாகவோ அல்லது உறவு ரீதியாகவோ நீங்கள் ஒட்டுமொத்தமாக உடைந்திருப்பீர்கள். இனி அவ்வளவுதான், மேஷ ராசிக்காரன் முடிந்து விட்டான் என்று உங்கள் எதிரிகளும் உங்களை சுற்றியிருப்பவர்களும் பேசத் தொடங்குவார்கள். அந்த பேச்சுக்கள் உங்கள் காதுகளுக்கு எட்டும். ஆனால் அது உங்களை முடக்காது. மாறாக அதுதான் உங்களை எரிமலையாய் மாற்றும். இல்லை, நான் இன்னும் முடிக்கவில்லை, இது வெறும் இடைவேளைதான் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு சபதம் எடுப்பீர்கள். உங்களுடைய அந்த மீண்டெழும் விசை இருக்கிறதே, அது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த வரம். ஒரு மேஷ ராசிக்காரன் தோற்று போகிறான் என்றால் அவன் அடுத்த வெற்றிக்கான ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். நீங்கள் கீழே விழும்பொழுது மண்ணை தொட்டுவிட்டு மீண்டும் துள்ளி குதிக்கும் பந்தை போல விழுந்த வேகத்தை விட அதிக வேகத்தில் மேலே வருவீர்கள். அந்த தருணத்தில் நீங்கள் காட்டும் உழைப்பும் வெறியும் யாராலும் ஈடுகொடுக்க முடியாததாக இருக்கும். உங்களுடைய இந்த போராட்டத்தின் போது நீங்கள் சந்திக்கும் மிகப்பெரிய வலி துரோகம். நீங்கள் யாரை நம்பி உங்கள் ரகசியங்களை சொன்னீர்களோ அவர்கள் உங்கள் பலவீனத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள். அந்த துரோகம் உங்களை ஒரு நிமிடம் நிலைகுலையச் செய்யும். ஆனால் மேஷ ராசியின் ஆன்மா என்பது ஒரு போர் வீரனுடையது. காயங்கள் படாத போர் வீரன் வரலாற்றில் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அந்த துரோகிகளுக்கே ஆச்சரியம் ஏற்படும் வகையில் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளை எல்லாம் உடைத்தெறிந்துவிட்டு நீங்கள் மீண்டும் ஒரு சிம்மாசனத்தை உருவாக்குவீர்கள். மேஷ ராசிக்காரர்களே, உங்களது இந்த தனிப்பட்ட போராட்டத்தில் நீங்கள் யாரிடமும் உதவி கேட்க மாட்டீர்கள். என் பாரத்தை நானே சுமக்கிறேன் என்ற அந்த தற்காப்பு குணம் உங்களுக்கு அதிகம். இரவில் ஒரு மூலையில் அமர்ந்து, கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று ஒரு கணம் கேட்டாலும் அடுத்த நொடி சரிவா, இதையும் ஒரு கை பார்ப்போம் என்று மீசையை முறுக்கிக் கொண்டு எழுவீர்கள். இந்த உலகம் உங்களை அதிர்ஷ்டசாலி என்று சொல்லலாம். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்திற்கு பின்னால் நீங்கள் இழந்த தூக்கமும் நீங்கள் சிந்திய கண்ணீரும் இழந்த உறவுகளும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் அடைந்த ஒவ்வொரு வெற்றியும் ஒரு இரத்தச் சரித்திரம். நீங்கள் வீழ்ந்து கிடந்த போது உங்கள் கையை பிடித்து தூக்காதவர்கள் நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்கும் போது கைதட்ட ஓடி வருவார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் வெறுப்பை காட்ட மாட்டீர்கள். ஒரு மெல்லிய ஏளன புன்னகையோடு கடந்து போவீர்கள். மேஷ ராசிக்காரர்களே, நீங்கள் ஒரு பீனிக்ஸ் பறவை. சாம்பலில் இருந்து மீண்டும் உயிர் பெறுவதுதான் உங்கள் விதி. எத்தனை முறை இந்த உலகம் உங்களை மண்ணில் புதைக்க நினைத்தாலும் நீங்கள் அங்கிருந்து ஒரு விதையாக முளைப்பீர்கள். உங்கள் போராட்டங்கள் வலி நிறைந்தவைதான். ஆனால் அந்த வலிகள் தான் உங்களை வைரமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் வீழ்வது எழுவதற்காகவே தவிர வீழ்ந்து கிடப்பதற்காக அல்ல. அந்த நெருப்பை எப்போதும் அணையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் மேஷராசியின் உண்மையான அடையாளம். மேஷராசி, உறவுகளில் நீங்கள் சந்திக்கும் அந்த மாவோணமான போராட்டங்கள். இந்த தொகுப்பில் நாம் 7வதாக பார்க்க போவது மேஷ ராசிக்காரர்களான உங்கள் வாழ்க்கையின் மிக மென்மையான,
அதே சமயம் அதிக வலிகள் நிறைந்த ஒரு பக்கத்தை பற்றித்தான். அது உறவுகளுக்காக நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவமும் பதிலுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அந்த மௌனமான ஏமாற்றங்களும். மேஷ ராசிக்காரர்களே, உங்களை பொறுத்தவரை உறவு என்பது வெறும் கடமை அல்ல, அது ஒரு உணர்வு பூர்வமான பிணைப்பு. நீங்கள் ஒருவரை நேசிக்க தொடங்கிவிட்டால், அவரோடு ஒரு பந்தத்தை உருவாக்கிவிட்டால், அந்த உறவுக்காக எதையும் செய்ய துணிவீர்கள். உங்கள் ராசி மண்டலத்தின் அந்த நேர்மை உறவுகளிலும் அப்படியே பிரதிபலிக்கும். நீங்கள் ஒருவரிடம் பழகும்போது எந்த முகமூடியும் அணிவதில்லை. உங்களுக்கு பிடித்தால் பிடிக்கும், பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லை என்று நேரடியாக சொல்லிவிடுவீர்கள். ஆனால் இந்த உலகம் இவ்வளவு நேர்மையானது அல்ல என்பதுதான் நீங்கள் சந்திக்கும் முதல் சிக்கல். நீங்கள் ஒரு உறவுக்காக, அது காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், அல்லது குடும்ப உறவாக இருக்கலாம், உங்களையே அர்ப்பணிப்பீர்கள். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் உங்கள் வேலையை அப்படியே போட்டுவிட்டு ஓடுவீங்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது அல்லது நீங்கள் மனரீதியாக சோர்வாக இருக்கும்போது, அந்த உறவுகள் உங்களுக்காக ஒரு நிமிஷம் கூட ஒதுக்காமல் இருக்கிறத பார்க்கும்போது உங்கள் இதயம் சுக்குநூறாக உடையும். நம்ம இவங்களுக்கு இவ்வளவு செஞ்சோமே, இவங்க நமக்காக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்களே என்ற அந்த ஆதங்கம் உங்களை இரவு முழுவதும் தூங்க விடாது. உங்களுடைய ஒரு பெரிய குணம், நீங்கள் எதையும் உரிமையோடு கேட்பீர்கள். ஏன் என்கிட்ட இதை கேட்கல, ஏன் இப்படி செஞ்ச என்று நீங்கள் கேட்கும் உரிமையானது மற்றவர்களுக்கு ஒருவிதமான சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் செயலாக தெரியும். நீங்கள் அவர்களின் நலனுக்காகத்தான் கேட்கிறீர்கள் என்று அவர்களுக்கு புரியாது. இவன் ரொம்ப டாமினேட் பண்றான் அப்படின்னு உங்களை பற்றி ஒரு முத்திரையை மிக எளிதாக குத்திவிட்டு உங்களை விட்டு விலகி போவார்கள். அந்த விலகல் உங்களை எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? நீங்கள் அவர்களை திட்டினாலும் கோபப்பட்டாலும் அடுத்த நிமிஷமே அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் அந்த பாசக்கார மனம் உங்களுடையது. துரோகம் செய்தவர்களை கூட அவர்கள் மீண்டும் கஷ்டப்பட்டு வரும்போது சரிப்போ, ஏதோ தெரியாம செஞ்சுட்டான் என்று மன்னித்து ஏற்கும் அந்த பெருந்தன்மை மேஷ ராசிக்கு மட்டுமே உண்டு. ஆனால் இந்த உலகம் உங்கள் அந்த மன்னிப்பை ஒரு பலவீனமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்களை ஏமாற்ற துணியும். உறவுகளில் நீங்கள் ஒருபோதும் தந்திரம் செய்ய தெரியாதவர்கள். ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் முகத்துக்கு நேராக சொல்லிவிட்டு விலகி விடுவீர்கள். ஆனால் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி தரக்குறைவாக பேசும் உறவுகளை கண்டு நீங்கள் அருவருப்படைவீர்கள். ஏன் இவங்க நேர்மையா இருக்க மாட்டேங்கிறாங்க என்ற உங்கள் கேள்விக்கு விடையே கிடைக்காது. பல நேரங்களில் நீங்கள் நேசித்தவர்களே உங்களுக்கு எதிராக திரும்பும்போது நீங்கள் காட்டும் அந்த மௌனம் இருக்கிறதே, அது மரணத்தை விட கொடூரமானது. மேஷ ராசிக்காரர்களே, நீங்கள் ஒருபோதும் அன்பிற்கு பஞ்சம் வைத்ததில்லை. ஆனால் அந்த அன்பிற்கு பதிலுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பது ஒரு உண்மையான அக்கறை மட்டும்தான். அந்த அக்கறை கிடைக்காத போது நீங்கள் தனிமைக்குள் சுருண்டு கொள்கிறீர்கள். இனிமேல் யாரிடமும் ஒட்டக்கூடாது, நாம் மட்டும் இருப்போம் என்று நீங்கள் எடுக்கும் அந்த முடிவு உங்கள் வலியின் உச்சம். இருந்தாலும் மேஷ ராசியின் ஆன்மா என்பது அன்பினாலானது. காயப்பட்டாலும் மீண்டும் ஒரு புதிய உறவை நம்பத் தொடங்குவீர்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்தில எத்தனையோ மனிதர்கள் வந்து போகலாம். ஆனால் யாருமே உங்கள் அந்த நேர்மையான அன்பின் ஆழத்தை முழுமையாக அளவிட முடியாது. நீங்கள் கொடுப்பது அதிகம், ஆனால் பெறுவது மிகவும் குறைவு. இந்த யதார்த்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உங்கள் உறவுகளில் இருக்கும் அந்த மௌனமான போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும். உங்களை புரிந்து கொள்ளும் ஒரு ஆன்மா நிச்சயம் ஒரு நாள் உங்களை தேடி வரும். அதுவரை உங்கள் அன்பை மட்டும் மாற்றிக்கொள்ளாதீர்கள். மேஷ ராசி, எதிர்காலத்தை பற்றிய உங்கள் அந்த ஆழமான பயமும் எதையும் வெல்லும் அந்த வைராக்கியமும். இந்த தொகுப்பில் நாம் 8ஆவதாக பார்க்க போவது மேஷ ராசிக்காரர்களான உங்கள் ஆழ்மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ரகசிய போராட்டத்தை பற்றித்தான். அது எதிர்காலத்தை பற்றிய உங்கள் அந்த விவரிக்க முடியாத பயமும், அதே சமயம் எந்த தடையையும் தகர்த்தெறியும் உங்களின் அசாத்திய வைராக்கியமும். மேஷ ராசிக்காரர்களே, உங்களை பார்க்கிறவர்களுக்கு நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் எதையும் திட்டமிட்டு செய்பவராகவும் தெரிவீர்கள். ஆனால் உங்களுடைய அந்த துடிப்பான முகத்திற்கு பின்னால் ஒரு பெரிய கவலை ஒளிந்திருக்கும். நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா? நம்ம நினைச்ச அந்த உயரத்தை அடைய முடியுமா? நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது? இந்த ஒருவிதமான பதற்றம் உங்கள் நிழலைப் போல உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். மற்றவர்கள் விடுப்பா பார்த்துக்கலாம் என்று சொல்லும்போது உங்களுக்கு மட்டும் அந்த நிமிடம் ஒரு யுகமாக தோன்றும். உங்களுடைய இந்த பயம் என்பது தோல்வியை பற்றியது அல்ல, அது வீழ்ந்துவிடக் கூடாது என்ற உங்கள் கௌரவத்தை பற்றியது. மேஷ ராசிக்காரர்களான நீங்கள் யாருடைய தயவிலும் வாழ விரும்பாதவர்கள். ஒருவரிடம் போய் கையேந்தி நிற்பதை விட பட்டினியாக கிடப்பதே மேலென்று நினைக்கும் அந்த தன்மானம்தான் உங்கள் பலமும்
பலவீனமும். அந்த தன்மானத்திற்கு ஏதாவது இழுக்கு வந்துவிடுமோ என்ற பயம்தான் உங்களை ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்க விடாமல் ஓட வைக்கிறது. பல நேரங்களில் ஒரு காரியத்தை தொடங்கும் போது உங்களுக்குள்ளேயே 1000 குழப்பங்கள் இருக்கும். ஆனால் வெளியே காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். நான் பார்த்துப்பேன் என்று சொல்லிவிட்டு உள்ளுக்குள் மருகிக் கொண்டிருப்பீர்கள். எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற வேகம் உங்களுக்கு அதிகம் இருக்கும். ஆனால் அந்த வேகம் தடையாக மாறும்போது நீங்கள் படும் விரக்தி இருக்கிறது. அது ஒரு எரிமலையின் குமுறலை போன்றது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் மட்டும் விழித்திருந்து உங்கள் எதிர்காலத்தை பற்றி கணக்கு போட்டுக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இங்கேதான் மேஷ ராசியின் அந்த வைராக்கியம் விஸ்வரூபம் எடுக்கும். ஒரு கட்டத்துல உங்க பயமெல்லாம் தீர்ந்து எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்று நீங்கள் ஒரு முடிவெடுப்பீர்கள் பாருங்கள். அந்த ஒரு நொடிதான் உங்கள் வெற்றியின் தொடக்கம். அந்த வைராக்கியம் வந்துவிட்டால் உங்கள் வழியில எந்த பெரிய மலை குறுக்கே நின்றாலும் அதை நீங்கள் முட்டி தகர்ப்பீர்கள். இவனால முடியாது என்று யார் சொன்னார்களோ அவர்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி நிற்பீர்கள். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னவென்றால் உங்களை யாராவது அனுதாபத்தோடு பார்ப்பது. ஐயோ பாவம் என்று உங்களை பார்த்து ஒருவர் சொன்னால் அது உங்கள் இரத்தத்தை கொதிக்க வைக்கும். நான் பாவம் இல்லை, நான் ஒரு வீரன் என்பதை நிரூபிப்பதற்காகவே நீங்கள் பல இமாலய சாதனைகளை செய்வீர்கள். உங்கள் வைராக்கியம் என்பது மற்றவர்களை வீழ்த்துவதற்காக அல்ல, உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்வதற்காக. மேஷ ராசிக்காரர்களே, உங்கள் எதிர்காலம் என்பது ஒரு புதிராக தெரிந்தாலும் அந்த புதிருக்கு விடை உங்கள் உழைப்பில் தான் இருக்கிறது. நீங்கள் எப்போதுமே ஒரு போராட்ட வீரராக இருப்பதையே பிரபஞ்சம் விரும்புகிறது. போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு சலிப்பை தரும். அதனாலதான் உங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே இன்னொன்று வரிசை கட்டி நிற்கிறது. அந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கத்தான் உங்கள் ஆளுமை பட்டை தீட்டப்படுகிறது. எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிடுங்கள். உங்கள் வைராக்கியம் உங்களை கைவிடாது. நீங்கள் வீழ்ந்த இடமெல்லாம் ஒரு புதிய வரலாற்றின் தொடக்கம். உங்கள் உழைப்பும் உங்கள் நேர்மையும் உங்கள் விடாமுயற்சியும் உங்களை ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் அமர வைக்கும். அந்த சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்திருக்கிறது. அதுவரை உங்கள் அந்த தளராத வைராக்கியத்தோடு நடைபோடுங்கள். மேஷ ராசியின் வெற்றி என்பது ஒரு காலத்தின் கட்டாயம். மேஷ ராசி, உங்களின் ரகசிய தியாகங்களும் பிரதிபலன் பாராத அந்த பெருந்தன்மையும். இந்த தொகுப்பில் நாம் 9வதாக பார்க்க போவது மேஷ ராசிக்காரர்களான உங்கள் வாழ்க்கையில் மிக உன்னதமான, அதே சமயம் மற்றவர்களால் ஒருபோதும் புரிந்து கொள்ளப்படாத ஒரு பக்கத்தை பற்றித்தான். அது நீங்கள் செய்த மௌனமான தியாகங்களும் ஒரு கட்டத்தில் உங்களையே அழித்து கொண்டு மற்றவர்களுக்காக நீங்கள் நின்ற அந்த பெருந்தன்மையும். மேஷ ராசிக்காரர்களே, உங்களை பற்றி உலகம் சொல்லும் ஒரு பொதுவான கருத்து என்னவென்றால் அவர்கள் தற்பெருமை பேசக்கூடியவர்கள், தங்களை பற்றி மட்டுமே சிந்திப்பவர்கள் என்பதுதான். ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்த தியாகங்கள் எத்தனை என்று. பல நேரங்களிலே உங்கள் சொந்த கனவுகளை, உங்கள் ஆசைகளை, ஏன் உங்களுடைய வளர்ச்சியை கூட உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்களை சார்ந்தவர்களுக்காகவும் மிக எளிதாக தியாகம் செய்திருப்பீர்கள். அந்த தியாகத்தை நீங்கள் ஒரு விளம்பரமாக செய்யவில்லை, அது உங்கள் கடமை என்று நினைத்து மௌனமாக செய்தீர்கள். உங்களுடைய ஒரு பெரிய குணம் நான் செய்தேன் என்று சொல்லிக்கொள்ள உங்களுக்கு பிடிக்காது. மற்றவர்கள் செய்த சிறு உதவியை கூட ஊர் முழுக்க சொல்லிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒருவருக்கு செய்த மிகப்பெரிய உதவியை, அவர் கஷ்டப்படும் போது கொடுத்த பணத்தை அல்லது அவருக்கு கொடுத்த உயிரூட்டும் வாய்ப்பை ஒருபோதும் வெளியில் சொல்ல மாட்டீர்கள். அந்த தர்மம் உங்கள் மனதிற்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். ஆனால் அந்த உதவி பெற்றவர் ஒரு கட்டத்துல உங்களை மறந்துவிட்டு போகும்போது அல்லது உங்களை தரக்குறைவாக பேசும்போது நாம செஞ்சது அவனுக்கு தெரியலையே என்று நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள். மாறாக அவன் நல்லா இருந்தா சரி என்று கடந்து போகும் அந்த பெருந்தன்மைதான் மேஷராசியின் உண்மையான அடையாளம். பல நேரங்களில் ஒரு பிரச்சனை வரும்போது பழியை உங்கள் மேல போட்டுக் கொள்வீர்கள். பரவாயில்லை, நான் ஒருவன் கெட்டவனாக தெரிந்தால் இந்த பிரச்சனை முடியும் என்றால் அப்படியே இருந்துவிட்டு போகிறேன் என்று நீங்கள் ஒதுங்கிக் கொள்வீர்கள். உங்கள் மேல் விழுந்த அந்த பழி உங்களை எவ்வளவு காயப்படுத்தும் என்று தெரிந்தும் மற்றவர்களின் நிம்மதிக்காக அதை சுமப்பீர்கள். அந்த நேரத்தில் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை தூற்றினாலும் உள்ளுக்குள் நீங்கள் ஒரு நிம்மதியை உணர்வீர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அந்த கொடுக்கும் குணம், கிவிங் நேச்சர் இருக்கிறதே, அது ஒரு மகா சமுத்திரம் போன்றது. உங்களிடம் ஒன்று இருந்தால் அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே உங்களுக்கு ஒரு அலாதி பிரியம். நீங்கள் கஷ்டத்துல இருக்கும்போது கூட உங்களை விட அதிக கஷ்டப்படும் ஒருவரை பார்த்தால் உங்கள் கையில் இருப்பதை அப்படியே தூக்கி கொடுத்து விடுவீர்கள். நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் என்று அந்த நொடியில் நீங்கள் யோசிப்பதில்லை.
உங்கள் இரத்தத்தில் ஊறிய அந்த பெருந்தன்மை உங்களை ஒருபோதும் சுயநலவாதியாக மாறவிடாது. ஆனால் இந்த உலகம் உங்கள் தியாகங்களை உதாசீனப்படுத்தும். அவன் செஞ்சதுல என்ன இருக்கு, அதான் அவன் கடமை என்று மிகச் சாதாரணமாக சொல்லிவிட்டு போவார்கள். நீங்கள் உழைத்து உருவாக்கிய ஒரு மேடையில் வேறொருவர் ஏறி நின்று கைத்தட்டல் வாங்கும்போது கீழே நின்று புன்னகையோடு பார்த்து கொண்டிருக்கும் அந்த மனப்பக்குவம் எல்லாருக்கும் வராது. மேஷ ராசிக்காரர்களே, உங்கள் தியாகங்கள் யாவும் பிரபஞ்சத்தால் குறிக்கப்படுகின்றன. நீங்கள் இழந்தவை அனைத்தும் ஒரு நாள் இரட்டிப்பாக உங்களிடம் வந்து சேரும். தியாகங்கள் செய்ய துணிந்தவனுக்குத்தான் வரலாற்றை படைக்கும் தகுதியும் உண்டு. உங்கள் அந்த பெருந்தன்மையான மனதுதான் உங்களை மற்ற 11 ராசிகளிடமிருந்து தனித்து காட்டுகிறது. எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று நினைக்கும் உங்கள் அந்த ஆதிகாலத்து நேர்மைதான் உங்களை ஒரு தேர்ந்தெடுத்த ஆன்மாவாக மாற்றியிருக்கிறது. அந்த தியாகத்தின் வலியையும் அதன் பெருமையையும் உங்கள் மௌனம் சுமந்து கொண்டிருக்கட்டும். காலம் உங்களுக்கு உரிய மரியாதையை நிச்சயம் ஒரு நாள் வழங்கும். மேஷ ராசி, உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் அந்த மர்மமான ஆன்மீக தேடல். இந்த தொகுப்பில் நாம் 10ஆவதாக, அதாவது இறுதியாக பார்க்க போவது மேஷ ராசிக்காரர்களான உங்கள் ஆளுமையின் மிக ஆழமான மற்றும் மர்மமான ஒரு பக்கத்தை பற்றி தான். அது பணம், பதவி, உறவுகள் இதையெல்லாம் தாண்டி உங்கள் ஆன்மா தேடிக்கொண்டிருக்கும் அந்த ஒரு நிம்மதியும் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கமும். மேஷ ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை என்பது வெறும் போராட்டமும் உழைப்பும் மட்டுமே நிறைந்தது அல்ல. நீங்கள் எவ்வளவுதான் ஓடி ஓடி சம்பாதித்தாலும், எத்தனை வெற்றிகளை குவித்தாலும், ஒரு கட்டத்துல உங்க மனதுக்குள் ஒரு பெரிய வெறுமை வந்து அமர்ந்து கொள்ளும். எல்லாமே இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதே என்ற அந்த தேடல் உங்களை உறங்க விடாது. அந்த தேடல் தான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. நீங்கள் தேடுவது ஒரு சாதாரண மகிழ்ச்சியை அல்ல, உங்கள் இருப்பிற்கான ஒரு தகுந்த காரணத்தை. உங்களுடைய ராசி மண்டலத்தின் அந்த தொடக்க புள்ளி என்பது ஒரு புதிய உயிர் உருவாவதை குறிக்கிறது. அதனால்தான் உங்களிடம் எப்போதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. பல நேரங்களில் நீங்கள் தனிமையில் அமர்ந்து இயற்கையை பார்க்கும் போதோ அல்லது ஒரு கோவிலின் மௌனத்தில் அமரும் போதோ உங்களுக்குள்ளேயே ஒரு உரையாடல் நடக்கும். நான் ஏன் பிறந்தேன், என் வாழ்க்கையின் கடைசி இலக்கு என்ன என்ற அந்த ஆன்மீக தேடல் உங்களுக்குள் மிக வலுவாக இருக்கும். இந்த உலகம் உங்களை ஒரு மெட்டீரியலிஸ்டிக் மனிதராக பார்க்கலாம், ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் ஒரு யோகி. உங்களுக்கு பிடித்தமான ஒரு காரியத்தை செய்யும் போது அதுல நீங்கள் காட்டும் அந்த ஏகாந்தம் ஒரு தவம் போன்றது. நீங்கள் மற்றவர்களுக்காக உழைப்பதும் தியாகங்கள் செய்வதும் கூட அந்த ஆன்ம திருப்திக்காகத்தான். அந்த அங்கீகாரம் கிடைக்காத போது நீங்கள் வருத்தப்படுவது உங்கள் ஈகோவினால் அல்ல, உங்கள் ஆன்மா எதிர்பார்த்த அந்த ஒரு அன்பின் அதிர்வு கிடைக்கவில்லை என்பதால் தான். மேஷ ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்பது வெறும் வெற்றிகளை சேகரிப்பதல்ல, மாறாக உங்களை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துவதுதான். நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கவே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு ஏமாற்றமும் உங்கள் ஆன்மாவை இன்னும் பக்குவப்படுத்தவே பிரபஞ்சத்தால் வழங்கப்படுகிறது. ஒரு கல்லானது பல ஒளி அடிகளை தாங்கினால்தான் சிலையாக மாறும். அதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கையும். ஒரு கட்டத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் கடந்து ஒரு மனப்பக்குவத்திற்கு வருவீர்கள். அன்று உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் மேல் கோபம் வராது, உங்கள் வெற்றிகளின் மீது கர்வம் இருக்காது. எல்லாம் மாயை, அன்பு ஒன்றுதான் உண்மை என்ற அந்த மகா ரகசியத்தை உங்கள் மனது கண்டடையும். அந்த நாளில் மேஷ ராசியின் உண்மையான விஸ்வரூபத்தை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் ஒரு போர் வீரனாக பயணத்தை தொடங்கி ஒரு ஞானியாக அந்த பயணத்தை நிறைவு செய்வீர்கள். இறுதியாக ஒன்று, மேஷ ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த மண்ணிற்கு வந்திருப்பது தோற்று போவதற்காக அல்ல. உங்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம், ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பொறுப்பு. உங்கள் தனிமை, உங்கள் அழுகை, உங்கள் கோபம், உங்கள் ஏமாற்றம் இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் உங்கள் மேஷ ராசி என்ற அந்த மகத்தான காவியம். உங்களை நீங்கள் நேசிக்கத் தொடங்குங்கள். உங்கள் மனசாட்சியின் குரலுக்கு செவி சாயுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம் அல்ல, அது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை முழுமையாக வாழுங்கள். பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் பக்கம் இருக்கிறது. உங்கள் வைராக்கியமும் நேர்மையும் உங்களை ஒரு நாள் அந்த உன்னதமான இடத்திற்கு அழைத்துச் செல்லும். அதுவரை உங்கள் அந்த தனித்துவமான குணத்தோடு உலகிற்கு ஒரு முன்னோடியாக திகழுங்கள். மேஷ ராசியின் பயணம் என்றும் நிலைத்து நிற்கும் ஒரு சரித்திரம். மேஷ ராசியில் பிறந்தவர்களே, இதுவரை நாம் பார்த்த உங்களது இந்த பக்கங்கள் அனைத்தும் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் நீங்கள் பூட்டி வைத்திருந்த ரகசியங்கள். இந்த உலகம் உங்களை ஒரு பாறையைப் போல கடினமானவராக பார்த்தாலும் அந்த பாறைக்குள் ஓடும் ஒரு மென்மையான ஊற்றுதான் உங்கள் அன்பு என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை.
இறுதியாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். இத்தனை காலமும் நீங்கள் எல்லாவற்றையும் உங்கள் தோளில் சுமந்து களைத்து போயிருக்கலாம். யாரும் இல்லையே என்ற அந்த தனிமை உங்களை வாட்டியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்கள் நேர்மைக்கும் உங்கள் உழைப்பிற்கும் சாட்சியாக இந்த பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் பின்னால் நின்று கொண்டிருக்கிறது. காயங்கள் இல்லாத போர் வீரன் இல்லை. அதே போல தழும்புகள் இல்லாத மேஷ ராசிக்காரனும் இல்லை. நீங்கள் சுமக்கும் அந்த வடுக்கள் ஒவ்வொன்றும் உங்கள் தோல்வியின் அடையாளங்கள் அல்ல. அவை நீங்கள் எப்பேற்பட்ட சவால்களையும் தாண்டி வந்திருக்கிறீர்கள் என்பதற்கான வீரத் தழும்புகள். இனிமேலாவது உங்களை நீங்களே வருத்திக் கொள்வதை நிறுத்துங்கள். உங்களை நேசிக்கத் தொடங்குங்கள். மற்றவர்கள் உங்களை அங்கீகரிப்பார்கள் என்று காத்திருப்பதை விட உங்களை நீங்களே ஒரு முறை தட்டி கொடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு அற்புதமான ஆன்மா. உங்களுடைய இந்த பயணத்தில் உங்கள் மனதிற்கு ஒரு நிம்மதியையும் தெளிவையும் தர